बीफ एक्सपोर्ट है हिंदुस्तान से नंबर 1 है நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சிங்க அவர் இந்தியில் ஹேன்னா பீஃப் எக்ஸ்போர்ட் இந்திய நாடு அதிக அந்நிய செலவினையை ஈட்டுகிற ஒரே ஒரு வருவாய் மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். ஆனால் நானும் நீங்களும் மாட்டுக்கறி சாப்பிட்டா அடித்து கொண்டு போகிறோம், ஊரானுக்கு ஊட்டி விடுவோம், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போகிறோம். இது ஒரு தர்மம். ஆனால் மாடு இருக்கா? டைரி டேல பேசுகிறாரு, பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, நம்ம அதை வச்சே தற்சார்பு அடைஞ்சிடலான்றல. ஏன் பால் வளர்க்கல? பால் ஏன் ஒரு மாடு வளர்த்து பால் இது பண்ணல? பிரேசில் அந்த பாலில் அந்த கரும்பில் தான் அவன் தண்ணீரை அடைஞ்சு போயிட்டு இருக்கான். எல்லாருமே பால் குடிக்கிறோம். மாடங்க பால் வளத்துறை இருக்கு, பால் எங்கிருந்து வருது? கால்நடை துறை இருக்கு, கால்நடை எங்க? அமைச்சர் இருக்கார்ல கால்நடை துறை. சரி, வான்வெளி போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கார்ல இந்தியாவில், ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு சொந்தமாக இந்தியாவுக்கு இருக்கா? சொல்லுங்க 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 தம்பி. சொந்தமாக வானூர்தி இல்லாத உலகத்தில் ஒரு நாடு உண்டென்றால் அது இந்தியா தான். ஆனால் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் இருக்குன்னு கேட்டால் பதில் யார் சொல்லுவா? உனக்கு தான் ஃப்ளைட்டே இல்லை. அப்புறம் எதுக்கு உனக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க வண்டி இல்லை. இங்கே வாயா, நீ 50,000 ஏக்கரில் கட்டு ஓட்ட போகிற முதலாளியாரு? அவன் இண்டிகோ தானே, அந்த இண்டிகோ தானே. இப்போ எனக்கா அது முதலாளிக்கா? அப்போ இது யாருக்கான கட்டமைப்பு? இந்த நாட்டில் யாருக்கான கட்டமைப்பு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அந்த அடிப்படை கட்டமைப்பு மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா? உன்னோட 8 வழிச்சாலை இந்த இதெல்லாம் ஏர்போர்ட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பெருசாக கட்டுறது உனக்கு நினச்சின்னா அண்ணன் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு தெரியும், உனக்கு இல்லை. அது முதலாளிகளுக்கானது.